பிரியமானவர்களே, இன்றைய நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சூழ்நிலை ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். 2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். யூதாவின் மேல் ராஜாவாக இருந்த யோசபாத், சமாரியாவிலே இஸ்ரவேலின் மீது ராஜாவாக இருந்த யோராம், ஏதோமின் ராஜா ஆகிய மூவரும் தங்களை எதிர்த்து வரும் மோவாபிய படைகளை முறியடிக்க மூவரும் கூட்டணி சேர்ந்து ஒரு பெரும் படையோடு செல்கிறார்கள். வனாந்தர பகுதியிலே அவர்களுக்கும் அவர்கள் இராணுவத்திற்கும் குதிரைகளுக்கும் தண்ணீர் இல்லாத நிலைமை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இவர்கள் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவை தேடி செல்கிறார்கள். எலிசா மூலம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை தான் இது. அதாவது இயற்கை பிரமாணத்திலே காற்றடித்து மழை பெய்து பள்ளங்கள் எல்லாம் ரொம்பி வாய்க்கால் வழிந்தோடி பிறகு மிருக ஜீவன்களும் மனிதர்களும் தண்ணீர் குடிக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், காற்றும் அடிக்க போறதில்ல, மழையும் பெய்ய போறதில்ல, ஆனாலும் பள்ளங்கள் எல்லாம் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று. அது எப்படி காற்று இல்லாமல் மழை பெய்யாமல் அவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும்? அவ்வளவு ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களும் குதிரைகளும் கால்நடைகளும் எப்படி தண்ணீர் குடித்து திருப்தியாகும் என்கிற கேள்விக்கு பதில், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்களும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு பெரிய தேவைகளோடு வனாந்தரமான நிலையிலே நிற்கிறீர்களா? எப்படி இந்த தேவைகள் சந்திக்கப்பட போகின்றது, எப்படி இந்த காரியம் நடக்கப் போகின்றது என்று கேள்வியோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகின்றார், இயற்கையின் வழியில் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே நான் ஆசீர்வாதத்தினால் உங்களை நிறைப்பேன். நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற, யோசித்துக் கொண்டிருக்கின்ற, எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வழிகளில் இருந்து அல்ல, நீங்கள் எதிர்பாராத வழியில் இருந்து நான் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், நீங்கள் எதிர்பாராத வழியிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் பிரசங்கத்தை கேட்க 5000க்கு புருஷர்கள், ஏராளமான குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் என ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை வெறு வயிற்றோடு அனுப்ப விருப்பமில்லை. அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். சீசர்கள் எல்லாம் மனதிலே ஒரு கணக்கு போட்டார்கள். இவர்களை அப்பம் கொள்ளும்படி அனுப்பிவிட வேண்டும் என்றும், 200 பணத்திற்கு அப்பம் வாங்கினாலும் இவர்களுக்கு கொஞ்சம் கூட பத்தாது என்றும் இப்படியெல்லாம் கணக்கு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் 5 அப்பம் 2 மீனை எடுத்து ஆசீர்வதித்து அதை பலுகி பெருக செய்து ஆயிரக்கணக்கான மக்களை போஷித்து அவர்களை திருப்தியாக்கி 12 கூட நிறைய மிச்சம் எடுக்க வைத்தார். எனவே நீங்கள் எவ்வளவு பெரிய தேவைகளோடு இருந்தாலும் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் இருக்கின்றார். எந்த விதமான ஆதாரமும் எந்த விதமான அடிப்படையும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் உங்களை நிறைத்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். ஆமென். ஹல்லேலூயா.